விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள்? விருச்சிகம் மீனம் வந்து பார்த்தீங்கன்னா, மீனம் விருச்சிகத்துக்கு எத்தனாவது பாவம்னா 5ஆம் பாவம். குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்க நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி திருமண வரன் அப்படின்றது வரும், நல்ல வரனா வரும். இவர்களுடைய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளும் இருக்கும்? விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் தான் ராசி அதிபர். செவ்வாய்க்கு யார் கடவுள்? முருகப்பெருமான். நீ விருச்சிகமா முருகன் காலு கெட்டியமா பிடிச்சிடு. பெரிய லெவல்ல சாதிக்கணும் அப்படின்றத எண்ணத்தை குறைச்சு இவங்க பாட்டு இவங்க வேலை செஞ்சா எப்பயுமே சௌக்கியமா இருப்பாங்க. யூ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளானன் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு கிரக சேர்க்கை எப்படி வருது, ஒவ்வொருடைய குரு பயிற்சிகள், அப்புறம் சனி பயிற்சிகள், தொடர்ந்து பல விஷயங்களை ஆன்மீகம் ரிலேட்டடா, ஜோதிடம் ரிலேட்டடா தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில மார்ச் 6ஆம் தேதி வர இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சினால மக்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும் அப்படின்றத எங்க நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா இந்த சனி பயிற்சியை பத்தி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அதை நீங்க தெளிவா மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால தான் வாக்கிய பஞ்சாங்கம் படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா பாருங்க, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிட்ட மாதிரி, கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்ட மாதிரி நாங்களே திருக்கணித பிரகாரம் நாங்க சனி பயிற்சி பலன்கள் சொன்னோம். அப்படி இருக்கும்போது இப்ப நாங்களே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி சொல்றோம். இது என்ன மக்களுக்கு ஒரு விதமான குழப்பம் இருக்கும் பார்த்தீங்களா? பொதுவாக பாருங்க, இந்த பஞ்சாங்கத்துல 2 பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது ரிஷிகளாலும் முனிகளாலும் இயற்றப்பட்டது. அதையே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நவகிரக ஸ்தலங்கள்ல ஃபாலோ பண்றாங்க. முக்கியமாக திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. 6/3/2026 தான் சனி பயிற்சி, புரியுதுங்களா? ஆனா திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கியம் தான் பேஸ், அது அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷனு. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா மார்ச்சே சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. ஆனா இன்றளவும் வாக்கிய பிரகாரம் ஃபாலோ பண்ற மக்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்யறாங்க. இப்ப இந்த மார்ச்சுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதகம் எழுதுறது கேட்பாங்க பார்த்தீங்களா? அப்ப பெற்றோர்கள் கேட்பாங்க, மேடம் எங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுப்போம். மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க, சனி பகவான் மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுப்போம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா காலம் மாறுச்சு அப்படின்னாலும் இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதிவு அப்படின்றது கரெக்டாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில எந்த மாதிரியான நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரியான தீமைகள் இருக்கும்? மீனத்துக்கு பயிற்சியாக இருக்க சனி, விருச்சிகம் மீனம் பார்த்தீங்கன்னா, மீனம் விருச்சிகத்துக்கு எத்தனாவது பாவம்னா 5ஆம் பாவம். அப்போ சனி அங்கே ட்ராவல் பண்ணி போயிருக்கிறதுனால சனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிம்பாங்க. பஞ்சம சனி அப்படின்னாலே பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களாம்மா. விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி கொடுக்க எவர் தடுப்பார்? சனியே உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான். பாக்கி 8 கோள்களை பற்றி நீ கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ பஞ்சம சனி எல்லா விதத்துலையும் பஞ்சங்களை போக்குவான். அதுக்கும் மேலே இந்த 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானமா. குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டு இருக்க நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். நிறைய பேருக்கு லவ் அப்படின்ற ஒரு இது நோக்கி போவோம், ரிலேஷன்ஷிப் நோக்கி போவோம். சனி இந்த ரிலேஷன்ஷிப்பு லவ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுவானா? அப்படி கிடையாது, அதை தடுக்கவும் மாட்டான். அதே மாதிரி பாருங்க, பூர்வீகத்தில் எனக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சாங்க, எனக்கே தெரியல. எங்கள் அப்பா பெரிய பணக்கார வீட்டு பையன், எங்கள் அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினார். இருந்த சொத்து பத்தெல்லாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. இந்த காலகட்டத்தில் சனி தெரிய வைப்போம். அந்த சொத்து உனக்கு வரத்துக்கான ஆயத்திய பணிகளை சனி செய்வான். பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்தை நான் பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருந்தேன். இந்த காலகட்டம் கஷ்டத்துலேருந்து அப்படின்றது விமோச்சனம். என் பிள்ளைங்களால நெஞ்சு மேலே 3 பாறாங்களை தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ மொத்த பாறாங்களையும் தூக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சா? இல்லை, 3 பாறாங்கள்ல 2 தூக்கிட்டாங்க, 1 மட்டும் நெஞ்சில் இருக்குது. நான் பெருசாக என்னை பார்த்தீங்கன்னா ஆஸ்வாசப்படுத்திக்கினேன், என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் முழுசும் குறையில. ஓரளவுக்கு ஒரு 75% பிள்ளைங்களால இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது மாறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு 3 மற்றும் 4க்கு அதிபன். அதாவது தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்களோட கம்ஃபர்ட் கண்டிப்பாக அதிகமாகும்.
உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை எம்பிபிஎஸ் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் 2 வீலரில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அம்மாகிட்ட கேட்குதுமா 2 வீலர் இந்த சென்னை வெயில் பயங்கரமாக இருக்குமா, எனக்கு கார் வேணும் அப்படின்னும் போது ஒரு 5 லட்ச ரூபாய் புள்ள பிளான் பண்ணுதுன்னா அவங்க அம்மா போய் 21 லட்ச ரூபாய் ஸ்லேவியா கார் வாங்கி கொடுப்பான். என்னோட கம்ஃபர்ட் அந்த விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே சனி பகவானோட பார்வை இருக்குல்லம்மா, 2, 7, 11ஆம் பாவத்தை பார்க்குது, குடும்பஸ்தானத்தை பார்க்குது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இவ்வளோ காலகட்டமாக குடும்பத்தில் இருந்து வந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலை, மன சங்கடம் அதெல்லாம் மாறும். நிறைய செலவு இருக்குங்க, வருமானம் வரவே மாட்டேங்குது. இப்போ செலவுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு வருமானம் வருது, கையை கடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு 7ஆம் பாவத்தை பார்க்குது. நிறைய விருச்சிகத்துக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி திருமண வரன் அப்படின்றது வரும், நல்ல வரனாக வரும். ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, 2வது திருமண வரன் நல்ல வரனாக வரும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு சொந்தம் அப்படின்றது வரும். அதுதானே இங்கே பெருசு. எனக்கு சல்மான் கான் மாதிரி, ஷாருக் கான் மாதிரி, ஸ்ரீதேவி மாதிரி இல்லை அப்படின்னாலும் என்னை புரிஞ்சுக்கின்னு என் கூட கடைசி வரைக்கும் நல்லா வாழற ஒரு வரன் வேணும் அப்படின்னு விருச்சிகம் ஆசைப்படும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டுமா. லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் பண்ணுவார். லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது வரும். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி மூத்த சகோதரிகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. விருச்சிகம் எப்பயுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணிட்டு செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இவர்களுடைய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளும் இருக்குமா? விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் தான் ராசி அதிபன். செவ்வாய்க்கு யார் கடவுள்? முருகப்பெருமான். நீ விருச்சிகமா முருகன் காலை கெட்டியமா பிடிச்சிடு, லைஃப்ல எந்த விதத்துலையும் நீ தோத்து போக மாட்டேன். நிதர்சனமான உண்மை. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 70% கொடுக்கலாமா. ஸ்டார் ரேட்ல எவ்வளவு? 3.5 கொடுக்கலாம். இவர்களுடைய இல்லற வாழ்க்கை அப்புறம் பிள்ளைங்களுடைய படிப்புகள்லாம் எந்த மாதிரி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம் எப்பயுமே கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குமா. விருச்சிகம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மகனாக இருக்கணும், நல்ல கணவனாக இருக்கணும், நல்ல மனைவியாக இருக்கணும், நல்ல தாயாக இருக்கணும், நல்ல தந்தையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா லைஃப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஒரு நல்ல அம்மா கிடைக்காம, இல்லை நல்ல அப்பா கிடைக்காம அப்படி போயிருந்துக்கலாம். நல்ல சகோதரிகள் அப்படி கிடைக்காதனால தான் எனக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால பிள்ளைங்க ரீதியாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இவங்க எக்ஸ்பெக்டேஷன் அவங்க பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்றத எண்ணத்தை குறைச்சி இவங்க பாட்டுன்னு இவங்க வேலை செஞ்சால் எப்பயுமே சௌக்கியமாக இருப்பாங்க. 1/6/2026 போது குரு பயிற்சி ஆன உடனே அவரோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. அப்போ சனி யார் யாருக்கெல்லாம் கெடுபலன்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அமைதியாகிடுவா. அப்போ ஒரு பெருத்த ரிலீஃப் எங்களுக்கு வந்துடும். அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு பெருத்த ரிலீஃப் இருக்கும். அப்போ எல்லாரும் இந்த காலகட்டத்துக்கு மேலே ரிலாக்ஸ் அப்படின்றது ஆயிடலாம். நல்லது செய்யக்கூடிய ராசிகளுக்கு இன்னும் கொஞ்சம் சனி நல்லது செய்வார், கெடுக்கணுன்ற ராசிகளுக்கு அமைதியாயிடுவார். அப்போ எல்லாருக்குமே அந்த காலகட்டம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக மேம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக. நன்றி மேம். நன்றி.